தாவேகா தனது வேட்பாளரை இன்றைய தினம் முதல் அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக காலையில் இருந்தே தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் இந்த தகவலை தாவேகா தரப்பு மறுத்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் யூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மூத்த தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ் உள்ளிட்டவர் கலந்து கொண்டனர். முன்பதாக தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டவர் என்று அவரை அறிமுகப்படுத்தவே தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தாவேகா மாநில நிர்வாகி செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக காலையிலிருந்தே தகவல்கள் கூறப்பட்டு வந்துள்ளது. மேலும் கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர் தேர்வு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த பணி இன்னும் முழுமையாகவில்லை என்றும் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்காக வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு நிகழ்வின் மூலம் இந்த அறிமுகம் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அருண்ராஜ் திருச்செங்கோட்டில் நடந்த இன்றைய நிகழ்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்ற தகவலை மறுத்த தாவேகாவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளது. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பரவி வரும் தகவல் உண்மையில்லை. வேட்பாளர்களை தாவேகா தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார். இப்போது நடைபெற்று வருவது தொகுதி வரியான மற்றும் யூத் வரியான பொறுப்பாளருக்கான ஆலோசனை கூட்டங்கள் மட்டுமே. வேட்பாளர் அறிமுகம் குறித்த தகவல் முறைப்படி தலைவர் விஜய் அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவரால் நேர்காணல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அந்த பகுதிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இக்கூட்டத்தில் பேசியிருந்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனைப்படி தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதிகளிலும் யூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வேட்பாளர் குறித்து தாவேகா தலைவர் விஜய் மட்டுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் வருகின்ற 18ஆம் தேதி ஈரோட்டில் தலைவர் வர உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு தொகுதியை தலைவர் விஜய் கோட்டையாக மாற்றுவோம் என தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.